லாரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 205. ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுக்குறோன்ட்டுருக்கேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம மார்க் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 23 ஒரு நம்பர்ஸில் மார்க் பண்ணி கொடுத்தேன். ஆனால் 25 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசியில் வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி நான் வந்து 2ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுத்தேன். ஓரளவுக்கு மார்க் பண்ணி நான் கொடுக்குற நம்பர்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா? வகை நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்து அப்லோடு போட்டேன். அதனால் நான் வந்து ரிசல்ட்டு பாஸ் ஆனதை சொல்ல முடியல, ஓகேவா? வீக்லி சார்ட் வந்து நான் ஒரு 11 மணி அளவிலே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் டெய்லி சார்ட்டு மேட்ச் மாதிரியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்ஸ் நம்பர்ஸ் வந்து 2 செட்டு தான் இருக்குது, ஓகேவா? 2 செட்டு தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் வந்து 5 டேஸ்ல்ட்டு நம்ம வந்து அடுத்த ஆல் போர்டு எடுக்கிறோம். சிங்கிள் சார்ட் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் வீக்லி சார்ட்டில். இது அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி சார்ட்லேயும் நம்ம வந்து சிங்கிள் போர்டு நான் வந்து கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 5, ஓகேவா? ஒரு 5 டேஸ் ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 828 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எடுக்கிறோம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 828 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 597 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் புள்ளிக்கு முதலுக்கு 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 828 வச்சு அடிக்கல. நமக்கு 4 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 430 இருக்கு. அதை வச்சு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு 597 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 430 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 012 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 012 செஷன் ஆப்ஷன் 597 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 012 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 0 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 505 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 505 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு 597 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 505 வச்சு அடிக்கல. நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 215 இருக்குது. அதை வச்சு என்ன பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து 215 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 597 போட்டு எடுக்கல. நமக்கு வேணும் புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 205 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 3 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வீக்லி சார்ட்லேயும் நமக்கு 1ஆம் நம்பர் சொல்லியிருப்பேன். சிங்கிள் சார்ட் 1ஆம் நம்பர் கொடுத்துருப்பேன். நாளைக்கு 1ஆம் நம்பர் இல்லாமல் ஆட்டமே இல்லை. 1000 செட்டு கூட ப்ளே பண்ணலாம். என் கணக்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் மேட்ச் வந்துச்சுன்னா நீங்கள் 2ஆவது செட்டு கூட ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள், நான் சொன்னேன் ப்ளே பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 3-1 எடுத்ததும் 1ஆம் நம்பர் என்னையோட கணிப்பில் பார்த்திங்கன்னா 150%, 100க்கு 150% என் கணக்கில் பக்காவாக கிடச்சிருக்கு. வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீக்லி சார்ட்லேயும் சரி டெய்லி சார்ட்லேயும் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் எனக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ் 1ஆம் நம்பர் தான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 828 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா
வந்து 828 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் வந்து 3 டைம் போட்டுக்கிறோம். ஓகேவா, ரூட் ஆப்ஷன் 3 டைம் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 843 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் தான் நம்ம எப்பயும் போல எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 828 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். 0 வந்திருக்கு. நமக்கு 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 430 இருக்குது. அதை வச்சு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 430 ரூட் ஆப்ஷன் 843 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுக்கு பார்த்திங்கன்னா 1 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 430 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 012 இருக்குது. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 012 ரூட் ஆப்ஷன் 843 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 012 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 505 இருக்குது. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 505 ரூட் ஆப்ஷன் 843 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 4ஆம் நம்பருக்கு தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 505 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 215 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 205 ரூட் ஆப்ஷன் 843 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 205 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 0 அல்லது 7ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா மகளே, பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 1ஆம் நம்பர் வந்து நான் வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து நான் எத்தனை சான்ஸ் மாக்கி சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சிக்கு நான் வந்து கொடுக்குற முக்கியமான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்லேயும் சரி டெய்லி சார்ட்லேயும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். அதுக்கு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறது எப்பயுமே. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 வந்து இப்போ 10 அப்படி இல்லைன்னு 1001. ஓகேவா, 1001 16 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் கொடுத்தோம். ஓகே, 16 நான் கொடுத்துருந்தோம். இந்த நம்பரும் இந்த நம்பர், இந்த 2 நம்பர் நான் வந்து 0 வந்து நம்ம கொடுத்துருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. வீக்லி சார்ட்டில் சி போர்டுக்கு 6 0 கொடுத்தேன். இந்த 10 16 மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30. ஓகே மக்களே, நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து 10 01 16 30 03 37 17ன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இதில் சிலபஸ் நான் திருப்பி போடலை. ஓகேவா, திருப்பி போடலை. ஏன்னா இது கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். நான் திருப்பி போடல. மெயினாக வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 01 16 இந்த 3 நம்பர்ஸு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வீக்லி சார்ட் கொடுத்துருக்கீங்க. நம்ம வந்து சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 0 அல்லது 6ஆம் நம்பர் வந்து நம்ம சி போர்டு கொடுத்துருந்தோம். ஓகே, 0 6ஆம் நம்பர் கொடுத்தேன். நான் 6ஆம் நம்பர் தான் மார்க் பண்ணி கொடுத்தேன். அப்படி 6 வரலைன்னா 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து 2 செட்டு கொடுக்குறேன். ஓகேவா, நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏபிக்கு அல்லது ஏசி அல்லது பிசிக்கு பிசி நீங்கள் ஆல் போட கூட ட்ரை பண்ணுங்கள். அந்த 10 இந்த 16 கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ஓகேவா, சரி, 10 16 கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸு. இது பார்த்திங்கன்னா ஏசி பிசி. ஓகேவா, இந்த 2 நம்பர்ஸ் என் கணக்கில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ். இந்த 2 செட்டு தான் எனக்கு ஸ்ட்ராங்காக ரொம்பவே கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே ஒரு வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறையாவே இருக்கிறது. அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நான் சொன்னேன்னு ப்ளே பண்ணாதீங்க. ஓகேவா, ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பட்டன் அமைக்க வச்சுங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கொண்டு வர நம்ம வந்து புது ட்ரிக்கை வந்து கண்டுபிடிச்சாச்சு. மற்ற நம்ம கொஞ்ச நாளாக ஒரு ஏபிபிசி மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏபிபிசி ஏன் பாஸ் ஆகலின்ட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். மேக்ஸிமம் இனிமேட்டுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாஸ் ஆக வாய்ப்பே இருக்குது. இதில் நான் சொன்ன நம்பர்ஸ் 2 நம்பர் 16 10 இந்த 2 நம்பர்ஸை கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் விளையாண்டு பாருங்கள். ஓகேவா.